48ஆம் சங்கீதத்திலே 14ஆம் வசனம், இந்த தேவன் என்றென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவா. இவனுடைய தலைப்பு, எப்போதும் நம்மோடு இருக்க விரும்புகிற தேவன். எப்போது நம்மோடு இருக்க விரும்புகிற தேவன். ஒவ்வொருவருடைய வீட்டிலும் தங்க விரும்புகிற கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது. வெளிப்படுத்தும் விசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன். கேட்க விரும்புகிற தேவச்சனமே, அவர் நம்மோடு தங்க விரும்புகிறார். ஏன் அவர் நம்மோடு தங்க விரும்புகிறார்? ஏனென்றால் நீங்களும் நானும் அவருக்கு உடையவர்களாயிருக்க, அவருக்கு உடையவர்களாயிருக்க, அதற்காக நம்மை நாம் எப்போதும் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அவருடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவ ஆலயமாக நீங்களும் நானும் இருக்கிறபடினாலே ஆலயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொண்டு நாளை அற்புதங்களை காண்பீர்கள். 1 தீமோத்தேயுவின் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னை சுத்தமானாக காத்துக்கொள், உன்னை சுத்தமானாக காத்துக்கொள். நாம் சுத்தவான்களாய் நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கு. ஏனென்று சொன்னால் அவருக்கு உடையவர்களாகிய நீங்கள் உங்களுடைய சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்த, நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறதுனாலே அவர் மகிமைப்படுகிறார். மகிமைப்படுகிறது மாத்திரமல்ல, நம்மோடு நமக்குள்ளே வந்து அங்க தொடங்கி விடுகிறார், தங்கிவிடுகிறார். அவர் நமக்கு உள்ளே இருக்கும்போது நம்மையும் அறியாத ஒரு ஆனந்தம் நடந்து வருகிறது. நமக்கு துக்கம் இல்லை, புலம்பல் இல்லை, கஷ்டம் இல்லை, இழப்பு இல்லை, வியாதி இல்லை. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவராயிருக்கிறார். எனவே எப்போதும் அவர் கூட இருப்பார் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், சேனைகளின் கர்த்தர் அவன் கூட இருந்தார். தாவீதை உயர்த்த ஈசாக் விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது ஈசாக்கை விருத்தியடைய பண்ணினவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யோசேப்போடு கூட இருந்தவர். நம்மோடும் இருந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மோடும் இருந்து நம்மை விருத்தியடைய பண்ண விரும்புகிறார். நம்மோடும் இருந்து நம்மை நித்திய வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறதுல சிந்தையாயிருக்கிறார். விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் நாளை நாம் காணப்படும். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற மாட்டோம். இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று பார்த்தேன். எப்போதும் நீ எங்களுக்குள்ளே தங்கியிருந்து எங்களை சிவகாலம் எல்லாம் எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை நடத்த வேண்டும் என்று அப்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம்.